ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட விசைப்படகுல பார்த்திங்கன்னா எவ்வளோ வாயில மீன் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இதை நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்காக தனித்தனியாக பிரிச்சிட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 வகையாக நாங்கள் மீனை பிரிச்செடுப்போம். கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சுன்னா அந்த மீன் தனியாக எடுத்துக்குவோம். அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை நீங்கள் பாருங்கள். அப்போன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட விசைப்படகுல ஏதாச்சும் பொருளுக்கு எது இல்லைனாலோ, இல்லை ஏதாச்சும் வேலையாயிட்டாலோ, இன்ஜினில் வேலையாயிட்டாலோ பக்கத்து போட்டில் உள்ள நண்பர் போட்டில் உதவி கேட்டுக்குவோம். அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப தொழில் பார்க்க முடியும். இதுவும் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான வேலைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பார்த்தாலே வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி இன்சிடெண்ட் கடல் மேலே நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தொழில்களே மெனக்கடுற அளவுக்கு ஆகிடும். அந்த ஒரு பாடு பார்த்திங்கன்னா 10,000 15,000 அந்த மீன் பிடிக்கிறதும் போயிடும். அந்த டைமும் வேஸ்ட்டாக போயிடும். ஆளுங்களோட உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். நமக்கு தேவையான அந்த பொருளை நம்ம இப்போ வாங்கியாச்சு. இப்போ திரும்ப பாருங்கள் பாடு பிடிக்கிற காட்சி. பாடு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா காற்று ஓட்டத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். போட்டு எந்த அளவுக்கு ரோலிங் ஆகி ஆடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். நம்ம விசைப்படகுல உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தூணை பிடிச்சிட்டு தான் நிற்பாங்க. நார்மலாக நம்ம சும்மா சாதாரணமாக நிற்கும்போது பார்த்திங்கன்னா லேசாக தவறி கீழே விழுகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால எல்லாருமே ஏதாவது கயிறையோ ஏதாவது தூணையோ பிடிச்சிட்டு தான் நிற்போம். பாடு பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மடியில் ஒரு கயிறு மாதிரி ஒன்று செட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த கயிறை கரெக்டான முறையில் இழுத்து பறைச்சா தான் கொட்டும். லேசாக மாறி இழுத்தாலும் அப்புறம் நம்ம அந்த கயிறை வெட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கயிறை கரெக்டாக பறைச்சி எடுத்தாச்சு. இந்த பாடு பார்த்திங்கன்னா இது நாங்கள் நைட்டு பாடுன்னு சொல்லுவோம். ஃபுல்லாகவே நம்மளுக்கு அயில மீன் தான் மாட்டியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நெட்டு அளவுக்கு இருக்கும். வெயிட் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோவாச்சும் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நெட்டில் வச்சு தான் விற்க முடியும். நெட்டு ஒரு 2000 2500 அந்த ரேஞ்சில் தான் விற்பனைக்கு போகும். விடுமுறை டைமில் பார்த்திங்கன்னா எல்லா மீன்களையுமே நெட்டில் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பம்பு ஓஸ்ன்னு சொல்லுவோம். அது கடல் நீர் தான். இன்ஜின் வழியாக பைப்பு சொருவி அது வழியாக எடுத்து ஃபுல்லாக சுத்தமாக அலசிக்குவோம். சுத்தமாக அலசி அதுக்கப்புறம் தான் ஐஸ் வைக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா மீன், இறால், சிங்கி, அப்புறம் டேமேஜ் மீன், அப்புறம் கனவா, இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். சின்னோண்டி சிங்கிரால் வர மாட்டியிருக்கு. இது பாருங்கள் உயிரோடவே இருக்குது. இது பெருசாக இருந்தால் கூட நம்ம இதை சேல்ஸுக்கு எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால இது நமக்கு எந்த யூஸும் ஆகாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதை மண்டையை மட்டும் திருவி எடுத்துகிட்டு இந்த செதையை சுட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா அவிச்சி சாப்பிடுவாங்க. இல்லை வறுத்து சாப்பிடுவாங்க. இல்லை குழம்புல கூட போட்டுவாங்க. நம்ம இப்போ சின்ன சிங்கிராலாக இருக்கவும் இதை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தண்ணியிலே நாங்கள் விட்டுருவோம். இது திரும்பவும் பெருசாகி நம்மள்கிட்டே வலையில் மாட்டோம். நண்பர்களே, இந்த வீடியோ வெவ்வேறு ஊர்கள்லேருந்து பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காவது மீன் சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை மீன் வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட தேவைப்பட்டாலும் சரி, நம்ம சேனல் மூலயமா நம்மளை காண்டாக்ட் பண்ணி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் மீன் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் கொடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.